என்ன செய்கிறாரு? விடுதலை தருகிறார், சுகத்தை தருகிறார், மீட்பை தருகிறார், வெளிச்சத்தை தருகிறார். அப்போ அதுதான் அந்த வெளிச்சம். பாருங்க, பிசாசு ஆவியானவர் அப்படியே அசைவாடிக்கிட்டே இருக்கிறார். அசைவாடி உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றி கொண்டிருக்கிறார். சத்துரு உன்னை இருளின் பிள்ளையாய் மாற்றி இருளுக்குள்ளே வைக்கும்படி விரும்புகிறான். இந்த போராட்டத்தின் நடுவில் ஒவ்வொரு மனுக்குலம் தவித்து கொண்டிருக்கிறது. மனுக்குலம் மாட்டிக்கிட்டு இருக்குது. மனுக்குலம் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஏன் பிரிச்செடுத்தான்னா, இந்த மனுக்குலத்தினுடைய பிரதிநிதியாய், வெளிச்சத்தின் சாட்சியாய், வெளிச்சத்தின் பிரதிபலிக்கிறவனாய், வெளிச்சத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்கிறவனாய், அந்த வெளிச்சத்தின் மூலமாய் அநேகரை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றும்படி உன்னையும் என்னையும் தெரிந்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! பெரிய கமிஷனுக்கு உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இது விலையேற பெற்ற விஷயம் இல்லையா? இது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம். சரி, இப்போ தான் இன்ட்ரோடக்ஷன் முடியுது. 5வது பாயிண்ட்டுக்கு வரேன். பாருங்க, 5வது நாள். எந்த நாள் வந்திருக்கிறீங்க? 5வது நாள். 5வது 6 நாளில் சரி பண்ணிடலாம் ஒரு ஆளை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா! 5வது நாள் 50 வருஷம் ஆயே சரியாகலை அப்படின்னா நீங்கள் சரியாக உங்களை சரி பண்ணலைன்னு அர்த்தம். 5வது நாள், 5வது கட்டம் மறுசீரமைப்பு. ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க வாழ்க்கையை. ரீஸ்ட்ரக்சரிங், மறுசீரமைப்பு 5வது கட்டம். இப்போ அதை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1:20-28. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துகளையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரைவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று காண்பார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தையும் ஜலத்தையும் நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுதும் என்று சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 5வது நாள் ஆயிற்று. எத்தனாவது நாள்? 5th டே. 5th டே என்ன பண்ணுறாரு? கடலில் வந்து நீர் கடலில் என்ன பறவை, கடலில் வந்து எல்லா ஜீவ ஜந்துகள், அதாவது மீன்கள், எல்லா மீனுக்கு எல்லாத்தையும் படைக்கிறார். கடல் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆழமானது, எவ்வளோ பயங்கரம், இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ மீன்கள் அவர் படைச்சிருக்கிறார். எத்தனை வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு. ஷார்க்குன்னு எடுத்தால் அத்தனை வெரைட்டி, வேல்னு எடுத்தால் அத்தனை வெரைட்டி, அத்தனை வெரைட்டியும் உள்ள அவ்வளோ நீந்திட்டுருக்குது. அழகாக நீந்திட்டுருக்குது, அற்புதமாக செஞ்சிட்ருக்குது. இதில் நான் இந்த எறா பண்ணைக்கு போனேன். அந்த எறா பண்ணையில் சொன்னாங்க, நாங்கள் வந்து அந்த எறா முட்டை போட்டு, எறாவே சின்னது, அது முட்டை பார்த்திங்கன்னா கண்ணுக்கே தெரியல. நல்லா உத்து பார்த்தா ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது. இவ்வளோ தான், ஒரே ஒரு புள்ளி இருக்குது. குட்டி குட்டி எறா மேய்ஞ்சிட்ருக்குது. அவங்ககிட்ட இதுக்கு என்னங்க சாப்பாடு கொடுப்பீங்க? அதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சொல்கிறாரு, எங்கேயோ வியட்நாம்லேருந்து வர வச்சுருக்குறோம். அது வந்து சின்ன ஒரு பூச்சி, அது பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக இருக்குது. அதெல்லாம் அது உள்ளே போடுவோம், இந்த குட்டிகள்லாம் சாப்பிட்டுட்டு வளரும் அப்படின்னு சொன்னார். அது ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபுட்டு கொடுப்போன்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு புள்ளி தான் இருக்குது, 1 mm கம்மியாக இருக்குது. அந்த குட்டிக்கு சாப்பிட்றதுக்கு இன்னொரு ஒரு சின்ன பூச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு அனந்த ஞானம். நான் அதே மாதிரி இருக்கிறதுலே பெருசு வேல். அது என்ன சாப்பிடுதுன்னு பார்த்தா 1.5 டன் மீனை ஒரு நாளைக்கு முழுங்குதான். எத்தனை டன்னு? 1 கிலோவே 5 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். 1.5 டன் அவன் முழுகுதுன்னா 1.5 டன் மீன் அதுக்கு தேவை. கடலில் 1.5 டன் மீனை போய் அங்கேயும் இங்கேயும் தேடி முழுங்கி அவ்வளோ சாப்பிடுது. என்ன கிரியேஷனுடைய அழகு! எவ்வளோ ஒவ்வொன்றத்தையும் அவர் போஷிக்கிறார். சின்ன பூச்சிலேருந்து கடைசி வரலையும் இந்த அழகாக அந்த உலகத்தை அப்படியே கேர் எடுக்கிறார். அந்த அழகாக வச்சிருக்கிறார். ஒன்றுத்துக்கு சாப்பாடு தேவை, ஒன்று வளரணும், தினம் சாப்பாடு தேவை. ஒவ்வொரு நாளும் அதை போஷிக்கிறாரு. லட்சக்கணக்கான உயிரினங்கள், கோடிக்கணக்கான உயிரினங்களை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நான் அந்த கடலில் அவ்வளோத்தையும் படைக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பறவைகள் அந்த வானம் என்கிற ஆகாய விரிவில் பறவைகள் ஜனிப்பிக்க கடவுது, உருவாக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு? பெருக விட்டுட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டார். சப்போ கடலில் உட்கார்ந்து இவ்வளோ உயிரினங்களையும் அதையும் அவர் உருவாக்குகிறார். அவர் அற்புதமாய் நடத்துகிறார், அதிசயமாக நடத்துகிறார். சரி, இதை குறிக்கிறது. இதுதான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம். ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் கடல் சஞ்சரிகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லாம் அவன் பாதத்துக்குள்ள வேல் எல்லாம் பெரிய திமிங்கலத்தெல்லாம் கொண்டாந்து அவன் கீழே தான் 6 அடி மனுஷன் 100 அடி மீனை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கிறான். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா
வேர்லாம் ஒரு மனுஷனை கடிக்கிறதே கிடையாதான், அது கிட்ட கூட வர்றது கிடையாதான். நிறைய ஷார்க் மீன் கூட செய்கிறது கிடையாதான். பெரிய மீன்கள் வந்து மனுஷனை வேட்டையாடுறது இல்லை அப்படின்றாங்க, அதுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு. ஆண்டவனை சொல்லி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்திட்டாங்க, பாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வாங்க, இவன் பாதத்துக்கு அடியில் உங்களை கண்ட்ரோலுக்கு வைக்கிறேன் அப்படின்னு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த வசனங்கள் குறித்து நான் வாசிக்கும் பொழுது ஏசாயா 17:12, ஐயோ கடல்கள் கொந்தளிக்கிறது போது கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும் பலத்த ஜன்னீர்கள் இறைகிறது போல் இறைகிறது, ஜனக்கூட்டத்தின் அமளியும் உண்டாயிருக்கிறது. இந்த கடலை எதற்கு ஒப்படையாக சொல்ல வரேன்னா எண்ணங்கள். ஹல்லேலூயா, ஆமென். கடல் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம். நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும், நம்முடைய பாதத்துக்குள்ளே இருக்கணும், நம்முடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருவதற்கான காரியங்கள். அப்போ மனுஷன் பார்த்தீங்கன்னா எண்ணங்கள்னால மனுஷன் என்ன செய்கிறான். இன்னும் கூட ஏசாயா உங்களுக்கு அது சரியாக புரிகிறதுக்காக நான் வசனங்களை மேற்கோள் காட்டுகிறேன். துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கர் பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கிற கடல். துன்மார்க்கரை பற்றி சொல்கிறாங்க கொந்தளிக்கிற கடல். கடல் என்ன இருக்குது, அது அமர்ந்திருக்கவே மாட்டேங்குது, அது ஸ்டாண்ட்ஸ்டில்லாக இருக்க மாட்டேங்குது, கொந்தளிக்குது. கொந்தளிச்சு சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குறது, அவமானங்களை கரையில் ஒதுக்கி தள்ளுறது. துன்மார்க்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்கள் பார்த்திங்கன்னா தூக்கம் வராது, உழம்பிக்கிட்டே இருப்பான், கொந்தளிச்சுக்கிட்டே இருப்பான், அப்படியே ரேஜுக்குள்ளே இருப்பான், பயங்கர கோபத்துக்குள்ளே இருப்பான், வெறிச்சலுக்குள்ளே இருப்பான், பல சூழ்நிலைகள் இருப்பான். அவன் கொந்தளிச்சு அது மேலே இப்போ கடலில் பார்த்திங்கன்னா எதையாவது பிளாஸ்டிக் பேப்பர் எதையோ தூக்கி போட்டிங்கன்னா அது கரையில் கொண்டாந்து அப்படி ஒதுக்கும். அது மாதிரி கடையில் கொண்டாந்து அவமானங்களையும் அந்த காரியங்களை கொண்டாந்து ஒதுக்கிட்டே இருப்பான் அப்படின்னும் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த வசனங்களை இன்னும் சற்று பார்க்கும்பொழுது இயேசு கடற்கரையில் பல காரியங்களை செய்கிறார். அப்பொழுது லூக்கா 5:3-5 வாசிக்கும்போது, அப்போது அந்த படகுகள் ஒன்றில் ஏறினான், அது சீமோனுடையதாக இருந்தது, அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அதை கேட்டுக்கொண்டு அந்த படகுகளில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அந்தபடியே அவர்கள் செய்து வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். சீமானு கூட்டாளியம் ஜெபதேயின் குமாரனாகிய யாக்கோபு. பாருங்கள், இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே போகிறார், கடற்கரை உரமாக போகிறார். போகணுன்னா ரொம்ப டோட்டல் ஃபெயிலியர். உங்களுக்கு தெரியும், சீமன் பேதுரு அங்கே உட்காந்துருக்குறான், எல்லாம் பேக்கப் அப்படின்ட்டான். நைட்டு ஃபுல்லாக தேடியாச்சு, மீனும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் வேதனை, நைட்டெல்லாம் பட்ட பிரயாசம் ஒன்றுமே இல்லை. கஷ்டப்பட்டாச்சு, மீன் வெறும் வேலை தான் வைக்குது, வெறும் பாசியும் சிப்பியும் தான் வந்துருக்குது. சரி, அதையாவது வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் அப்படியே பசியோட ஈரத்துணி சுற்றி போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே பார்த்துட்டுருக்குறான். பார்த்தா இயேசு வரார். இயேசு வந்தோடனே அவர் 2 போட் இருக்குது, அந்த போட்டில் ஒரு போட்டை தள்ளு பாடுறார். அவன் இருக்கிற பசியில் என்னடா இவர் வேற ஒரு போட்டில் ஏறுறாரு. அருமையான போதகம் சொல்கிறார், சூப்பரான மெசேஜ். என்ன மெசேஜ் கொடுத்துருப்பான்னு தெரியல. நான் நினைப்பேன் அவருடைய தோல்வியை குறித்து, எப்படி ஜெயிக்க வேண்டும் சொல்லி, எப்படி இந்த கடலில் நீங்கள் வலையை வீசி எப்படி நன்மைகளை எப்படி தேவன் உதவி செய்கிறாரு, உங்கள் காலுக்கு அடியில் உங்களுக்கு ஆளுகையை நான் கொடுப்பேன் அப்படின்னு பல வார்த்தைகளை சொல்லியிருப்பார். சொன்ன உடனே அவன் கேட்ட உடனே சொன்னார், போட்டை தள்ளுடா அப்படின்ட்டார். அல்லேலூயா. சாதாரணமாக போட்டு மீன் பிடிக்கிற எப்போ பிடிப்பாங்க? பகல் 12 மணிக்கா? நைட்டு போயிடுவாங்க, ஏன்னா சில்லுன்னு இருக்கும், அப்போ மீன்லாம் மேலே வரும், பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இவர் எப்போ போட்டு தள்ள சொல்கிறாரு? நல்லா மதியான நேரம், அங்கே வெளிச்சம், உச்சி வெயில் வந்து பிச்சு மண்டையை பழகும். இஸ்ரேல் போனால் தெரியும், அப்படி ஒரு வெயில் 45 டிகிரிக்கு சாதாரணமாக அடிக்கும். வெயில் அடிக்கிற நேரத்தில் போய் மீனை பிடிக்க சொல்கிறார். அவன் யோசிச்சிருப்பான், என்னடா இவருக்கு ஒன்றும் மீனை பற்றி ஒன்றும் தெரியலையே, ஏற்கனவே நைட்டெல்லாம் நல்ல டைம்லாம் போட்டு இது பண்ணால் ஊரில் இப்போ போய் இதை சொல்கிறார். ரெண்டாவது ஆழத்துக்குள்ளே போக சொல்கிறார். ஆழம் பார்த்திங்கன்னா சீமோன் போட்டு வந்து ஷேலோ ஃபிஷிங், அது வந்து சின்ன இடத்துல இது பண்ணுறது, சின்ன ஆழத்தில் பிடிக்கிற மீன். பெரிய வலையும் பெருசு கிடையாது. ஆழத்தில் போனால் வித்தியாசமான வலை வேணும், வித்தியாசமான போட்டு வேணும், அது ஸ்ட்ரீம் லான்ச் எல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் வேணும். இவன்கிட்ட சின்ன வலை, அதுவும் சின்ன ஏரியாவில் பிடிக்கிற வலை, ஆழம் இல்லாத பகுதியில் பிடிக்கிற வலையை இவன் வச்சுட்டு இருக்கிறான். இப்போ 2 காரியத்தை சொல்கிறாரு, போ உள்ளே போ, ஆழத்துக்கு போன்றார். இவனுக்கு ஒன்றும் புரியல, இவனுடைய அறிவுக்கு அது எட்டலை, இவன் அனுபவத்துக்கு அது எட்டலை. ஆனால் அவன் சொல்கிறான், எனக்கு தெரில,
நீங்கள் பேசுகிற வார்த்தை என்னை டச் பண்ணிடுச்சு. ஆனால் உங்கள் வார்த்தையில் சத்தியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அது என்னுடைய இது இல்லை, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை வீசுகிறோம். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஏன் அந்த அனுபவம், என் திறமை, அறிவு ஒன்றும் ஒரு நாளைக்கு 0 ஆகிடும், ஒன்றும் வேலை செய்யாது. ஆனால் ஆண்டவர் வார்த்தையை நம்பி நீ இறங்குனீங்கன்னா, அவருடைய வார்த்தையை நம்பி வீசுறீங்கன்னா, ஆண்டு திரளான மீன்கள் வட்டிச்சு இழுக்கவே முடியல, அவ்வளோ திரளான மீன்களை ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செஞ்சுறாரு, கொடுத்துட்டார். திரளான மீன்கள் கொண்டு வந்து அங்கே கரையில் கொட்டிட்டான். அவன் பிரச்சனை, போராட்டம், கடன் பிரச்சனை எல்லாம் ஒரே ஸ்ட்ரோக்கில் பிடிச்சிட்டார், ஒரே இதில் பிடிச்சிட்டார். அப்போ பிடிச்சிட்ட பாருங்க எவ்வளோ அதுக்கு அவர்கள் கிழிந்து போகத்தக்கது, வாழையே கிழிகிற அளவு மீன். அவன் வாழ்க்கையில் கண்டிராத ஒரு வெற்றி, அவன் யோசித்திராத வெற்றி, அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் ருசித்திராத ஒரு பெரிய வெற்றியை அவனுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். அதுதாங்க வெளிச்சம். இயேசுகிட்ட வந்தீங்கன்னா, இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவர் வார்த்தையின்படியே செஞ்சு பாருங்க, அவர் சொன்ன வார்த்தையின்படியே கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். இந்த உலகத்தின் மச்சம், இந்த இதில் கடல் வந்து அவனுக்கு தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு, கொடுக்க மாட்டேன்னு மறைஞ்சிருக்குது, உயிரினங்கள்லாம் கொடுக்க மாட்டேன்னு மறைஞ்சிடுச்சு. ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையின்படி அங்கே போய் சொல்லும்போது, அவருடைய வார்த்தையின்படியே போடும்போது அவ்வளவு திரளான மீன்களை அவன் பிடித்து அவன் வெளியில் எடுக்கிறான். மேலும் அவர் சொல்கிறாரு, சீமோனு கூட்டாளி ஆகிற செபதேவின் குமாரனே யாக்கோபின் அப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய். ஆமென். உன் வாழ்க்கையில் பிரமிப்பு உண்டாகும். ஆமென். பிரமிப்புனா என்ன? ஆண் போலது நிற்கிறது, அப்படியே மெய் மறந்து நிற்கிறது, கலங்கி போய் நிற்கிறது. ஆண்டவர் இவ்வளவு நல்லவரா, அப்படியே வாழ்க்கையை கீழ்ப்படிஞ்சா இவ்வளவு ஆசீர்வாதமா, இவ்வளவு பெரிய விஷயமா, இவ்வளோ காரியங்களை அப்படின்னு பிரமிச்சு நிற்கிறது, சில மாதிரி நிற்கிறது, ஷாக் அடிச்சு நிற்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நல்லா தான் சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க, ஆயத்தமாக இருங்க. சோத்திரம். போட்டு ரெடியாக இருக்க பார்த்துங்க. அப்போ சீமோனை நோக்கி பயப்படாது அவர் சொன்னார். நீங்கள் சொன்ன ஆண்டவரே பிரமிச்சு போய் நிற்கிறான், அவன் என்ன ஆண்டவரே இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். டே இது என்னடா பெரிய விஷயம். அடுத்துக்கு போயிட்டார். நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய். ஆமென். மீனையாவது பிடிச்சிடலாம், மனுஷனை பிடிக்க முடியாது. வரணுவான், அதுக்கப்புறம் வரவே மாட்டான். நான் ஒரு பாஸ்டர் ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற பாஸ்டர், அவர் என்னை பார்த்து சர்ச்சுக்கு வாப்பான்னுவார். நான் சொன்னேன், வரேன் பாஸ்டர், இப்படி போயிட்டே இருக்க, நான் வரேன். அவர் போயிட்டே இருப்பார், இந்த சந்தில் திரும்பி போயிடுவேன். இன்னொரு நாள் பிடிச்சிடுவார், பிடிச்சிட்டா வரீங்களான்னு, பாஸ்டர் அது இப்போ வந்துடுறேன், அப்படியே போயிட்டேன். அவர் திரும்பி பார்த்துட்டே போவார், வரியான்னு கேட்டே போவார். இப்படி நேரம் நிற்கும் போது அன்னொரு சந்தில் போயிடுவேன். அவர் எங்கே போவார்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவேன். கிட்டத்தட்ட என்ன 100 வாட்டியாவது துரத்துனார், இங்கே வா அங்கே வான்னு. கடைசியில் போனேன், பிடிச்சி உள்ளே போட்டார். அல்லேலூயா. சோத்திரம். அந்த மாதிரி ஆளுங்களை பிடிக்கிறது, ஆத்மா பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவர் சொல்லிட்டாரு, மீன் பிடிச்சது என்ன பெரிய விஷயம். மீனுக்கு ட்ரிக்கு தெரியாது, ஆனால் மனுஷனுக்கு எல்லா காரியம் தெரியும். எப்படி மிஸ் ஆகணும், எப்படி போகணும், எப்படி வரணும், இவன் யோசிக்கிற யோசனையை அறிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் பேதுரு இப்போ மனுஷனை பிடிக்கணும்னா மாட்டான். ஒரே பிரசங்கம் 3000 மீன்களை அள்ளிட்டான். அல்லேலூயா. 3000 பேரை தேவனுடைய சபைகளை கொண்டு வந்து சேர்த்து விட்டான். அப்போ ஆண்டவர் பார்க்குறாங்க, என்ன அடுத்த பாயிண்ட்டுக்கு வரணும், சேர்த்து சீக்கிரமாக முடித்து விடுகிறேன். இன்னொரு இன்சிடென்ட்டை வாசிக்கும்படி விரும்புகிறேன். மத்தேயு 8:23 அவர் படகின் மேல் ஏறினபோது அவருடைய சீடர்கள் அவர் பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளால் மூடப்பட்டத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோடு நித்திரையாக இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து ஆண்டவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினான். உடனே மிகுந்த அமைதியில் உள்ளாயிற்று. அந்த மனுஷர் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இன்சிடெண்ட். இயேசு சொல்லிட்டாரு, வாப்பா அக்கறைக்கு போகலாம், பிரசங்கம் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தில் ப்ராக்டிக்கல் மெசேஜ் கொடுத்தது இயேசு ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. பைபிள் காலேஜெல்லாம் படிப்பீங்க, இதெல்லாம் இன்சிடெண்ட்டாக வாசிப்பீங்க. எந்த பாஸ்டாவது கடலுக்குள்ளே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்களா? ஒருத்தருக்கு காமிச்சது கிடையாது. ஒரு பக்கம் தியரி, இன்னும் பக்கம் ப்ராக்டிக்கல். தியரி முடிச்சுட்டு நைட்டு ப்ராக்டிக்கல் ஆரம்பிச்சிட்டார்.
ஆரம்பிச்சுட்டு படகு எடுத்துகிட்டு போ, அக்கறைக்கு போன்ட்டார். சும்மா அழகாக போகுது. நல்ல ஆண்டவர் நல்ல சாப்பாடு மீனுங்கெல்லாம் கொடுத்துருப்பார். அடுத்து சாப்பிட்ட சாப்பாடில் பாதி பேர் மயக்கத்தில் இருக்கிறான். நிறைய சும்மா இழுத்துட்டு போகுது. நல்லா இருள். போட்டில் அங்கன்னா கடலில் லைட்டாக போட்டு வச்சுருப்போம். ஸ்ட்ரீட் லைட் அதெல்லாம் இருக்குமோ, ஒரு லைட்டும் இருக்காது. இருட்டில் போகுது படகு. போனால் திடீர்னு அடிச்சுது ஒரு பெருங்காற்று. அடித்தா போட்டு சும்மா சுற்றுது. அந்த பக்கம் சுற்றுது, இந்த பக்கம் சுற்றுது. கடல் பார்த்தீங்கன்னா கொந்தளிக்குது. அப்படியே சும்மா மேலே கீழையும் இது பண்ணுது. அலைகள் அப்படியே அடித்து உள்ளே வருது. அவனுக்கு டிசைட் பண்ணிட்டானுங்க. இவர் ஆண்டவரை பார்த்தா அவர் நல்ல தூக்கம், அருமையாக தூங்கிட்டு இருக்கிறார். நல்லா நித்திரையாக இருக்கிறார். அப்படியே தூங்கிட்டு இருக்கார். தூங்கின உடனே இவங்களுக்கு ஒரே போராட்டம். என்னடா இது, நம்ம இப்படி கஷ்டப்படுறோம், இவர் பாட்டுன்னு தூங்கிட்டு இருக்காரு, நித்திரையாக இருக்கிறாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு கோபம். போயிட்டு தட்டி எடுப்பா, ஐயரே என்ன எப்படி தூங்கிட்டு இருக்கிறீ, எப்படி தூக்கம் வரும், இந்த கடலில் தூங்குறீங்களே எப்படி தூக்கம் வரும், இவ்வளோ கொஞ்சம் கூட எங்கள் மேலே அக்கறை இருக்குதா, எங்கள் மேலே ஏதாவது எங்களுக்கு ஏதாவது இருக்குதா, நாங்கள் வந்து சாவ போகிறோம்யா, உள்ளே போகிறோம். ஏசு சொன்னார், எப்பா அக்கறைக்கு போட்டுட்டார். இப்போ இவங்க எங்கே போகிறாங்க, இல்லையா எங்கே போகிறாங்க, உள்ளே போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. கடப்பாறை நீச்சலில் போய் அப்படியே உள்ளே போயிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. முடிஞ்சிச்சு, சாப்டர் முடிஞ்சிச்சு. நடுக்கடலில் இப்படியா போய் சாவும், முடிஞ்சு நாங்கள் மடிந்து போகிறோம், நான் சாவ போகிறேன் ஆண்டவரே எங்களை ரட்சியும். அப்படி சில இடத்துல போட்டு கவலை இல்லையா, கொஞ்சம் கூட கேர் இல்லையா அப்படின்னு ஆண்டவர் திட்டுறாங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் கேர் இல்லாமல் அங்கேருந்து இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சொட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரலையும் உங்களுக்காக சிந்தி உங்களை மீட்கும்படி தேவன் இங்கே வந்திருக்கிறார். அவரை பார்த்து ஒரு கேள்வி என்ன செய்றீங்க, கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. கவலை இல்லையான்னு கேட்குற கேள்வி நிறைய பேர். ஆண்டவரே உங்களுக்கு இறக்கம் இல்லையா, நிறைய பேர் தான் நிறைய காட்டு பிடிச்சிருக்காங்க. ஏன் ஆண்டவரே மேலே இறக்கம் பாராட்டுங்க, எப்பா இறக்கம் பாராட்டிட்டார், உனக்கு தான் அது புரியல, சோத்திரம், உனக்கு தான் அது சரியில்லை. பாருங்க எழுப்புறார், நாங்கள் முடிஞ்சிட்டோம், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு லைஃப், இந்த நடுக்கடலில் சாக போகிறோம், அதை கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் தூங்குறீங்களே அப்படின்றார். இயேசுக்கு தெரியும். இயேசு சாதாரணமாக சொல்லலை, பிதாட்டேருந்து கேட்டுட்டு சொல்லிட்டார், அக்கறைக்கு போகணும் அப்படின்னு பிதா சொல்லியிருப்பார். ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொல்லி அக்கறைக்கு சொல்லிட்டார். அப்போது பிதா ஒரு வார்த்தை, அக்கறைக்கு போட்டு போகணுன்னா, அல்லேலூயா, போட்டு முழுகினாவும் போகும். ஆமென். முழுகிச்சுன்னா சம்மரின் மாதிரி போயிடும். அது சம்மரின் மாதிரி கொண்டு போய் அங்கே சேர்த்துரும். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும். அதை இயேசு நம்பினார். அருமையான தூக்கம். இன்னைக்கு வேத வசனத்தை நம்பி நான் எதுக்கு சொல்கிறேன், இந்த கடல் கொந்தளிக்கிறது எண்ண அலைகளோடு ஒப்பிடுபடி விரும்புகிறேன். நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை கவுக்குது. எண்ணங்கள் தான் ஒரு மனுஷனை சீர்தூக்கி நிறுத்துகிறது. இயேசுடைய எண்ணங்கள் சரியான நங்கூரமாக இருக்கிறது. போய் தீருவேன், அடுத்தரைக்கு போய் தீருவோம், அக்கறை போய் சேர்ந்தே தீருவோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு தரிசனங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான காரியத்தை கொடுத்திருக்கிறார். அதை அடைந்தே தீருவீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அடைஞ்சே தீருவீங்க, அதை பெற்றுக்கொண்டே தீருவீங்க, அதை கிடைச்சே தீரும் அப்படின்னு நீங்க திறமாய் நம்புவீர்களானால் உங்களுடைய எண்ணங்கள் மேல் நீங்கள் ஆதிக்கம் கொள்கிறீர்கள். எண்ணங்கள் மேல் அந்த எண்ண அலைகள் அப்படி சில பிரச்சனை வரும்போது அப்படி தான் தோணும், அப்படி தான் குழப்பம் வரும், அப்படி தான் பிரச்சனை வரும். அப்படி வரும்போது மனசு கொஞ்சம் பேதலிக்கும், பயமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். ஆனால் அந்த குழப்பத்தெல்லாம் ஆண்டோடைய வசனத்தினால் பற்றி கொண்டு நிற்கும்போது அவைகள் மாறிவிடும். ஆமென். அப்போ பாருங்க, இயேசு போய் கதறின போது, ஐயோயோ சாவுறமே அப்படி சொல்லும்போது, இயேசு பரவாயில்லப்பா, பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படியா சொன்னார். அற்ப விசுவாசி, சரியான அல்பியாக இருக்கியப்பா, அற்ப விசுவாசியே. இப்போ தானே சொன்னேன், தின்னுட்டு என் கூட வந்தியே, நம்ம லோக்கல் பாஷையில் சொன்னால் தான் புரியும். இவ்வளோ சாப்பிட்டு மீன்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தியே, இப்போ வந்து பிரச்சனை வரும்போது இப்படித்தனமாக இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறார். திட்டுட்டு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அல்லேலூயா. அதட்டினார்னா எப்படின்னா, இப்போ வாலிபர்கள் என்ன செய்வாங்க, ஒரு கொஞ்சம் சின்ன பசங்க சண்டை போட்டாங்கன்னு வச்சுங்க, ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிட்டாங்கன்னா எல்லாரும் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, வாய் மூடு, அப்படி உட்கார் அப்படி இப்படின்னு அதட்டுவாங்க. அதே ஒரு வாலிப பையனை பார்த்து சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவன் வாட்ட சட்டமாக இருப்பான்,
ஸ்ட்ராங்காக இருப்பான். அவன்கிட்ட வே உட்காராத வந்தான்னா அப்படின்னு வந்தான்னா அடிப்பேன் உதைப்பேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன் திருப்பி மறைச்சு என்ன பண்ணுவேன், திருப்பி கேட்பான். அதட்டுறது யாரு? குழந்தைய தான் அதட்ட முடியும். அல்லேலூயா. 4 வயசு 5 வயசில் அதிகமாக அதட்டலாம், 8 வயசு வரலையும் அதட்டலாம், அதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம். ஆமென். இவர் அதட்டுறார். ஏன்னா அவங்க அந்த நாட்களில் குழந்தைங்களை அவங்க அதட்டுறாங்க. ஏசு குழந்தை மாதிரி நினைக்கிறார். அதில் யாரை? காற்றை பார்த்து அடிக்குது, காற்று பயங்கரமாக அடிக்குது, போட் அப்படியே பரலுது. அப்படியே நான் நினைக்கிறேன் அவர் எவ்வளோ ஸ்டைலாக நடந்து வந்திருப்பாருன்னு எனக்கு தெரில. அந்த போட்டில் அவர் என்ன அப்படி அப்படி அந்த போட்டு முனைக்கு அப்படி வந்திருப்பார். அப்படி ஒரு ஸ்டைலாக நடந்து அப்படியே நின்றுருப்பார். அந்த காற்று அடிக்கும், எல்லாரும் அப்படியே கீழே பிடிச்சிக்கிட்டு போட்டை ஒருத்தவன் போட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளை பிடிச்சிக்கிட்டு, அங்கே இருக்கிற தூணை பிடிச்சிக்கிட்டு, எதையாவது டயரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மறைஞ்சிக்கிட்டு இருப்பான். இவர் வந்து அப்படி நின்று அது சொல்கிறாரு, காற்றை பார்த்து என்ன சொல்கிறாரு, அதட்டுறார். சுப்கரோ வாய் மூடு அப்படின்றார். அப்படியே அமைதியாகிடுச்சு. அதுக்கப்புறம் கடலை பார்த்து அமைதலாருன்றார். இறையாது என்றார். கடலை பார்த்து இறையாதான்றார். அப்படி சில மொழிபெயர்ப்பிலும் நிறைய வசனங்கள் 4 ஹாஸ்பிட்டலும் இது இருக்குது, நான் படித்தேன். அதெல்லாம் போனால் டைம் ஆகிடும். அப்போ எல்லாத்தையும் அவர் அதட்டுறார், ஏதோ ஸ்டாப் பண்ணுறார். எல்லாம் கப்சிப்புன்னு ஆயிடுச்சு. பாருங்க, கொந்தளிச்ச கடல் அப்படியே அமைதியாகிடுச்சு, காற்று அமைதியாகிடுச்சு, அப்படியே எல்லாம் நிசப்தமாயிடுச்சு. இப்போ இதை பார்த்த உடனே பயந்தே போயிட்டானு. என்னடா இப்படி பேச்சு கேள்விப்படுது பாருங்க. பழைய ஆதாமுக்கு அப்படி தான் அவர் கொடுத்தார். பழைய ஆதாம் அப்படி தான் உருவாக்கினார். சகலமும் காலுக்கு அடியில் கொண்டு வந்தார். காற்றை பார்த்து நிறுத்த முடியும், கடலை பார்த்து ஆர்டர் பண்ணால் நிறுத்த முடியும். அந்த இதை அதை அவர் செய்கிறார். நான் யோசித்தேன், இந்த கூட்டத்தில் எப்படா உலகத்திலே அதிக தூரம் ட்ராவல் பண்ணுவான்னா தோமா தான். இங்கே இந்தியாவுக்கு இதுக்கு வந்திருக்கிறான், கேரளாவுக்கு வந்திருக்கிறான். அப்போ பாருங்கள், இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இதெல்லாம் அவன் பார்த்து வந்திருப்பான். அவன் பாருங்கள், 20,000 கிலோமீட்டர் இன்னும் அங்கேருந்து வந்திருக்கிறான், கடலில் பாய்மரத்தில் வந்திருக்கிறான். உலகத்தில் எந்த ஸ்டேஷனும் அவருடைய ஸ்டேஷன் யாருமே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதில்லை. இந்தியாவுக்கு சென்னைக்கு மறைத்து போனான். அப்போ கடலில் வரும்போது இப்படி தான் அதட்டி வந்திருப்பான் போல. அல்லேலூயா. அதை மாதிரி நீங்களும் பழகுங்கள், அதட்டி முன்னேறுங்கள். ஆமென். உங்களை எண்ணங்களை போட்டு குழப்புது பிசாசு. பயம், சந்தேகம் போட்டு குழப்புது, பல விதங்களில் குழப்புது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம், நான் முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கப்படுகிறவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடைபடும் அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்? கடல் நம்முடைய எண்ணங்கள், அலைகள், எண்ணங்கள் அப்படியே திடீர்னு கடல் மாதிரி உருவெடுத்துரும். அந்த கடல் ஏன் ஆர்ப்பரிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி காற்று இருக்குது. அப்படிதானே? காற்று கடலில் மோதும் போது அலைகள் உருவாகுது. காற்று ஜாஸ்தியாக இருந்தால் அலையும் ரொம்ப பெருசாக மாறுது. காற்று பிசாசுக்கு ஒப்பனையாக சொல்லலாம், சூழ்நிலையை சொல்லலாம். சத்துரு சொல்கிறான், முடியாது, முடிஞ்சு போச்சு, நீ செத்து போயிட போகிற, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு பல விதங்கள் உங்களை அலகழிக்கிறான். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நங்குரமாய் நின்று சத்துருவை பார்த்து இறையாது, வாயை மூடு, கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அலைகள், கடல் ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு சைக்காலஜி ஏதோ நான் ஒன்று படித்தேன், ஒரு நிமிஷத்துக்கு 32,000 நினைவுகள் மனுஷனை தாக்குதான். அல்லேலூயா. 32,000 ஒரு நிமிஷத்துக்கு. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ எண்ணங்கள் பறந்துக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது, யோசிச்சுட்டே இருக்கிறோம். அப்போது அந்த எண்ணங்கள் அப்படியே ஸ்டாண்ட்ஸ்டில் ஆகபடி விரும்புகிறார். யாக்கோபு சொல்கிறான், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடைபடுகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். நல்ல கடற்கரைக்கு போய் பார்க்குறீங்களா, அப்படியே சும்மா அப்படியே அலை அப்படியே சின்னதாகும், அப்படியே பெருசாகும், அப்படியே வான்னு மேலே எழுந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ் ஆகி பெருமையாக போயிடும். நீங்கள் வரையில் மெசேஜ் கேட்கும்போது உங்கள் விசுவாசம் அப்படியே எழுந்திருக்கும். ஆர்ப்பரிக்க அலை மாதிரி பேன் மேலே போயிடும். அங்கே போய் ரூமுக்குள்ளே போனோன்னா ஒரு பிரச்சனை, டாக்டர் கொடுத்து என்ன இதை செய்யலை அதை செய்யலைன்னு திட்டினான்னு வச்சுங்க, மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி அமைதியாக போயிடும். கிராஃபில் போட்டிங்கன்னா ஒரு பக்கம் விசுவாசத்தில் உச்சத்துக்கு போவீங்க, அடுத்த நாள் கீழேக்கு போவீங்க, அடுத்த நாள் மேலேக்கு போவீங்க. ஏன்னா சந்தேகம், கடல் எண்ணங்கள் உங்களை தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. ஆண்டவருடைய கர்த்தராகி இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படும் போது நம்முடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். அலைகளை அமைதியிலாக இருக்கும்படி வைக்கிறார். அதை கட்டுப்படுத்துகிற அந்த சாத்தான காற்றை இயேசுவின் நாமத்தினாலே சபித்து அவைகளை நிசப்தமாக்கும்படி விரும்புகிறார். ஆமென். எண்ணங்களை நாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும்.
கட்டுப்படுத்த வேண்டும். பேதுரு ஒரு முறை கூட ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் தண்ணீர் மேலே நடந்தார். அப்படி அவர் காலுக்கு கழியில் கடல் இருந்தது. அவன் நடந்து வந்துட்டு இருந்தார். பேதுருக்கு ஒரு ஆசை திடீர்னு வந்துச்சு, நீரே ஆனால் நான் நடந்து வர கட்டளையிடும். ஆமென். பாருங்க, ரொம்ப நிறைய பேர் எல்லாம் ஒரு போட்டில் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறாங்க. அப்படியே வசதியாக வாய்ப்பா அமைதியாக இருக்கணும், யாரும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. பேதுரு சொல்லிட்டான், நீங்கள் நடக்கினா நானும் நடப்பேன், வாப்பாட்டார். அப்போ அவன் நடக்கிறான். நடக்கும்பொழுது பாரு, கடலுக்கு மேலே நடக்கிறான். இந்த பேதுரு தான் சொன்னான், கடலுக்கு கீழே போகிறோம், நாங்கள் சாவ போகிறோம், மடிஞ்சு போகிறோம், எனக்கு நீங்கள் உங்கள் மேலே கவலை இல்லையான்னு இவங்க சொன்ன சீஷர்கள் தான். இப்போ ஆண்டவர் ஒரு படி மேலே எடுத்துகிட்டு போகிறார். கடலுக்கு நான் கீழே போகிறதில்ல, கடலுக்கு மேலே நடக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, உங்கள் சூழ்நிலைக்கு மேலே நீங்கள் நடக்க போகிறீங்க, உங்கள் பிரச்சனைக்கு மேலே நடக்க போகிறீங்க, உங்கள் வியாதிக்கு மேலே நடக்க போகிறீங்க, உங்கள் வருத்தத்துக்கு மேலே நடக்க போகிறீங்க, உங்களை குழப்புற எல்லா குழப்பமும் எல்லாவித சூழ்நிலையும் எல்லா கட்டுகளுக்கு மேலே நீங்கள் நடக்க போகிறீங்க, எல்லா பற்றாக்குறைகளுக்கு மேலே நடக்க போகிறீங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை, ஒன்று உங்களை வேதனைப்படுத்துவதில்லை, ஒன்று உங்களை அவிசுவாசத்துக்குள்ள தள்ளி, சந்தேகத்துக்கு தள்ளி, குழப்பத்துக்குள்ள தள்ளி நான் என்ன செய்ய போறேனோன்னு வேதனைப்பட வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த இயேசு உங்கள் எண்ண அலைகளுக்கு மேலே உங்கள் எண்ணங்களை உங்களை காலடிக்குள்ள கொண்டு வந்து உங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படி விரும்புகிறார். இந்த திரள் கூட்டமான கூட்டம் அந்த கடல் அலைகள் உங்களுக்கு தரக்கூடாமல் நல்ல உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஒரு பேர் சொல்லுவாங்க, ஐயோ பிரதர், இந்த உலகத்தில் கிறிஸ்துவ நான் வாழறது ஆசீர்வாதமாக இருக்க முடியாதுன்னு. யார் சொன்னது? இயேசுக்குள்ளே இருக்கிறது. அவருடைய அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டா எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொண்டே தீருவீர்கள். அவர்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு அது கிடைக்கக்கூடியதாய் மாறும். ஒரு முறை பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ கடலுக்கு போய் ஒரு மீனை போடு, வரி பணம் செலுத்தணும். மீனை பிடிச்சின்னா அந்த மீன் வாயில் ஒரு வரி பணம் இருக்கும், அதையும் எடுத்துட்டு வா, உனக்கு எனக்கு சேர்த்து வரி செலுத்துன்றார். நல்லா கவனிங்க, முதல்ல மீன் கிடைக்குமான்றது ஒரு பெரிய விஷயம். தூண்டில் போட்டவொன்னே ஒரு மீன் கிடைக்கிறது அது ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த தூண்டிலில் எந்த மீனாவது புழுவை தான் வச்சுருக்குறோம், ஏதாவது காயின் வச்சுருக்குமா? வரி பணத்தை ஏதாவது வாயில் கவிக்கிட்டு வருமா? சரி, அப்படியே கவிக்கிட்டு வர்ற மீன் தூண்டில் ஏதாவது கவுமா? எதுவுமே செய்யாது. அதுவும் இவன் போடுற தூண்டில் அது மாட்டுமா? மாட்டும். அல்லேலூயா. நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய மீன் மாட்ட போகுது. பெரிய மீன் மாட்ட போகுது, அது வாயில் பணத்தோட மீட்ட போகுது. அல்லேலூயா. பெரிய வேலையை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிங்கள், பெரிய நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும்படி தேவன் அதை சீரமைக்க போகிறார். உலகத்தில் அவனுக்கு கிடைக்கல, இவனுக்கு கிடைக்கல, அது கிடைக்கல, எல்லாரும் கிடைக்கல, எல்லா மீனும் அவனை கையை வரிச்சிருந்தான். ஆனால் நீ போடுற தூண்டில பணத்தோட ஒரு மீன் மாட்ட போகுது. ஆமென். தைரியமாக இருங்க. ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு உதவி செய்கிறார். அந்த கடல் அலைகள் மேலே, அது மேலே நாம் ஆதிக்கம் செலுத்தும்படி, அவையிலிருந்து எல்லா பொக்கிஷத்துகளை பெற்றுக்கொள்ளும்படி, நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி, கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி இந்த தேவன் வகை செய்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார்.